ஹாய். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே கொடூரமாக ஒருத்தருக்கு நடந்த ஒரு விஷயம். இது எல்லாமே யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போய் நடந்திருக்க ஒரு பெரிய இன்சிடென்ட். 2009 26 வயசு ஜான் எட்வர்ட் ஜோன்ஸ் அவருடைய பிரதர் அண்ட் அவருடைய ஃபேமிலியோட சேர்ந்து வெஸ்ட் டெசர்ட் யூஎஸ் உட்டா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க நட்டிபுட்டி கேவ்ன்ற ஒரு இடத்துக்கு ட்ரக்கிங் போகிற மாதிரி ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து 11 பேர் போயிருக்காங்க. அப்படி 11 பேர் போனதில் இதன் வழி நடத்தின ஃபர்ஸ்ட் மெம்பர் அந்த ஜான் எட்வர்ட் ஜோன்ஸ்ன்ற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவருக்கு 26 வயசு. அவர் தான் கூட போயிருக்காரு. ஸோ நம்ம உள்ளே போகலாம், ரிசர்ச் பண்ணலாம், என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக உள்ளே போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த ஜான் எட்வர்ட் ஜோன்ஸ் உள்ளே போகிறாரு. ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகிறதுக்கு அப்புறமா ஒரு பாதை குறுகிக்கிட்டே போகுது. ஸோ பெருசாக இருந்த கேவ் லைக் இட்ஸ் கோயிங் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே போகுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் பின்னாடி பிரதர் அண்ட் அவங்க ஃபேமிலிலாம் சொல்கிறாங்க, ஸோ இதுக்கு மேலே போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. பாதை சுருங்கிட்டே போகுது, நமக்கு ஆக்சிஜன் லெவலும் லோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஃபேமிலி சொல்கிறாங்க. பட் அதையும் கேட்காம தாண்டி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குறுகலான பாதையில் போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது எல் ஷேப்பில் கீழே இறங்குது. ஸோ இப்படியே அந்த குகைக்குள்ளே போயிட்டே இருக்காங்க, சுருங்கிக்கிட்டே இருக்கு. அந்த எல் ஷேப்பில் கீழே இறங்கினவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளவும் தைரியமாக இதை தாண்டி உள்ளே போனால் சம் ஹிடன் பிளேசஸ் நமக்கு கிடைக்கும், நமக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக அதையும் தாண்டி அந்த ரிசர்ச்காக உள்ளே போகிறாரு. அவர் ஃபர்ஸ்ட் பர்சன் வித் கேமராவோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. போனவருக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,